ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அதை கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னென்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ராமாபுரத்தில் இருக்கிறது எஸ்ஆர்எம் ஈஸ்வரின்னு சொல்லுவாங்க. ஸோ கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 1304. மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் குரூப்ஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா யூனிவர்சிட்டிஸ் டீம்டு யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி நிறைய வச்சுருக்குறாங்க. அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, என்ன கட் ஆஃப்க்கு இது வந்து கிடைக்க போகுது இந்த வருஷம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி பேக்கேஜஸ்லாம் ரேஞ்செல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலேஜோட ரிவ்யூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ரிவ்யூஸ் என்ன, அப்படி என்ன தான் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன தான் உள்ள இருக்கு. ஏன்னா ஓவர் ஹைப்பு. ஸோ சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓவர் ஹைப் கொடுத்துருந்தாங்க. அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்ததில் என்ன சொல்கிறாங்க பசங்க அப்படின்னா, கிளியர் கட்டாக சொல்கிறாங்க, அகாடமியோட நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலமுக்கு அவங்க வந்து நிறைய வந்து விஷயத்தை பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் மீன்ஸ் இண்டஸ்ட்ரியல் கனெக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விஷயமா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்ட் விஷயமா இருக்கட்டும், ஹேக்கத்தான்ஸ் இருக்கட்டும், கிளப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் தானே சார் இருக்குது, இதில் என்ன புதுசாக அப்படின்னு கேட்டோன்னா, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால பிளேஸ்மெண்ட்டுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் மட்டுமே சொல்கிறீங்க, டிஸ்அட்வான்டேஜ் இல்லையான்னு கேட்டால் டிஸ்அட்வான்டேஜும் சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கிடையாது, அகாடமி வைஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. படிக்கிறோன்னா படிக்கல, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் நிறைய ஒர்க்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அட்டானமஸ் காலேஜ்னாலும் காலேஜ் ஒன்று ஈஸியாக இருக்கும்னு நினச்சக்கூடாது, கஷ்டமாக தான் இருக்கும். அது கிளியர் பண்ணிட்டு வர்றது ஏன்னா டெக்னிக்கலாக இருக்கும். ஸோ தியரி ஓரியன்டாக அப்படி இல்லாமல் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஹை கட் ஆஃப் மாணவர்கள் அதிகமாக இருக்க காலேஜும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டால் ஹாஸ்டல் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் ரேஞ்சு குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா மெனு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஃபுட்டோட குவாலிட்டி, அதாவது குவாலிட்டிங்கிற பாருங்க, ஃபுட்டோட மெனு வந்து கொஞ்சம் மாற்றலாமே, நல்லா தான் இருக்குது, பட் போக போக சலிக்குது, அது அப்படி தானப்பா இருக்கும் அப்படின்னு நானும் சொல்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ அதுதான். அண்ட் மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் கேவலமாக கூட வந்திருக்கு ஃபுட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் டே ஸ்காலரை பற்றி கேட்கும்போது டே ஸ்காலருக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு. அண்டு காலேஜ் டைமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைமிங்கில் தான் விட்றாங்க. ஐ மீன் போயிட்டு வர டைமிங் அண்ட் நல்ல டைமில் தான் விட்றாங்க அப்படிங்கிறது. அடிஷனல் கிளாஸஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வரும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயரே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்டர்ன்ஷிப்பும் ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயர்லேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்கிறாங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படிங்கிறது விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் அதையும் சொல்கிறாங்க. ஸோ மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளியர் கட்டாக பார்த்தோம். என்பி அக்ரிடேஷன் கோர்சஸ் வச்சுருக்காங்க, என்ஏஆர்எஃப் ரேங்கிங் வாங்கியிருக்காங்க, நாக்ல ஏ வச்சுருக்காங்க. அண்ட் அட்டானமஸ் கல்லூரி என்ஏஆர்எஃப் ரேங்கிங் வந்து 101லேருந்து 150 பேண்டில் வச்சுருக்காங்க ரேங்கிங். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக 50 லட்சம் பெர் ஆனம். ஸோ 30 லட்சம் பெர் ஆனம் வந்து ஓகேவாக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் 30 லட்சம் பெர் ஆனம் வந்து 50 லட்சம் பெர் ஆனம் வரைக்கும் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. 15 யூஜி கோர்ஸஸ், 7 பிஜி கோர்ஸ் வச்சுருக்காங்க. என்பிஏ அக்ரிடேஷன் கோர்சஸ் நிறைய வச்சுருக்காங்க. 98% பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்துருவோம். ஜென்ரலில் சீட்டு வந்து 911 சீட்டு இன்டேக்கு, 7.5 ரிசர்வேஷன் 74 சீட்டு கொடுக்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கு. சரிங்களா? அடுத்து இதில் காலேஜ் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 1.5 லட்ச ரூபா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 2 to 2.5. ஆனால் இதுக்கு வந்து டொனேஷன்ஸ் சில டைம் வாங்குறாங்க. கட் ஆஃப் வந்து நீங்கள் பொறுத்து தான் தராங்க. அண்ட் சிஎஸ்சி மாதிரி கோர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா டிமாண்ட் ஜாஸ்தி. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் டொனேஷன்ஸ் நீங்கள் கேட்டு தான் பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்தது. இது உண்மையா அப்படிங்கும்போது உண்மை தான். ஸோ அமேசானில் 50 lakhs பெர் ஆனமுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆட்டோடெஸ்கில் 40 LPAக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. கோல்ட்ஸ்மேன் ஷாஸில் 30 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. விர்ச்சுசாவில் 45.60 LPAக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க.
17 LPAல 10 LPAல நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் அண்ட் சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து 50 LPA ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ். டோட்டல் ஆஃபர்ஸ் வந்து 1250 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஆஃபர்ஸு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 LPA வந்து 21 பேர், 20 LPAல 46 பேர், 10 LPAல மட்டும் 113 பேர். ஸோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 98.25% கொடுத்துருக்காங்க 2026. ஓகேங்களா? இங்கே போஸ்ட்லாம் போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க தான் வந்து 50 LPAக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, ஒரு 3-4 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நல்ல ஒரு இதுதான், நல்ல ஒரு வளர்ச்சி தான் இந்த காலேஜில். கண்டிப்பாக இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது பசங்க சொன்ன மாதிரி உண்மையாக தான் இருக்குது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேடன்ஸு, அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் கொலாபரேஷன் கொண்டு வச்சுருக்காங்க, எம்பெடட் சிஸ்டம் லேப் வச்சுருக்காங்க, சிஸ்கோ அகாடமி வச்சுருக்காங்க, சிஸ்கோவில் ரெட் ஹேட் அகாடமியோட வச்சுருக்காங்க, மைக்ரோஷிப் அகாடமி. ஸோ இது கூட எல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஹிட்டாச்சி பார்த்துக்கோங்க, சிலிக்கான் லேப்ஸு. ஸோ இதெல்லாம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கக்கூடியது, அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்தது. ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் இண்டஸ்ட்ரியல் கூட கனெக்ட் பண்ணி சொல்லித்தர ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு அது ஹேண்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னால் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்காருன்னா அந்த கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்தே பசங்க வந்து சொல்லியும் கொடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கிறது சொல்கிறாங்க. இது வந்து நான் வரவேற்கத்தக்கது. ஸோ கட் ஆஃப் வைஸ் பார்த்திங்கன்னா ஏடிஎஸ் அப்படிங்கிறது ஏஎம்எல், ஓசிக்கு என்ன, பிசிக்கு என்ன, பிசிஎம்க்கு என்ன 2026 கிடைக்கக்கூடிய கட் ஆஃப் இது. ஓகேங்களா? பாருங்கள், 140 கூட கிடச்சிருக்கு எஸ்சிஏக்கு, எஸ்சிஏக்கு 113 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு 163 கிடச்சிருக்கு. ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஏடிஎஸ், இது ஏஎம்எல். ஓகேங்களா? ஸோ 2026 இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 168 இருந்தாலே ஓசி கிடச்சிருச்சு. அப்போது நீங்கள் வந்து எஸ்சியாக இருக்கும்போது 138 கிடைக்கும் தேர்ட் ரவுண்டில், எம்பிசிக்கு 159.5, பிசிஎம், பிசி. ஸோ ஆட்டோமொபைல் ஈஸியாக வாங்கிக்கலாம். பயோமெடிக்கலுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்துக்கோங்க, எஸ்சி எல்லாம் ஸோ ரொம்ப கம்மிக்கே கிடச்சிருக்கு. அதான் பிசிக்கு 116 கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுவும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பயோடெக்னாலஜி, அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட்லாம் கிடச்சிருக்கு. தேர்ட் ரவுண்டில் பாருங்கள் எஸ்சிஏக்கெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசி, பிசி, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சிக்கெல்லாம் ஈஸியாகவே கிடச்சிருக்கு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலேஜை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன். ஸோ இதுவுமே நீங்கள் கட் ஆஃப் வைஸ் பார்த்துக்கோங்க. எஸ்சி, எஸ்சிஎஸ்டிக்கு டிமாண்டே கிடையாது, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். பிசி, எம்பிசி, பிசிஎம், ஓசி அவங்களாம் பார்த்துக்கோங்க கட் ஆஃப். சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது டிமாண்டா அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாகவே பிசிஎம்க்கெலாம் கிடச்சிருது. அண்ட் எம்பிசிக்கு வந்து 165 கிடச்சிருக்கு, பிசிக்கு வந்து 162.5 கிடச்சிருச்சு. ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஓகே. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதுதான் ஹை கட் ஆஃப் 188. ஸோ மீதியெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் எஸ்சிஏன்னு வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது, எஸ்டிஏக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இசிஇக்குன்னு பார்க்கும்போது இதுதான் கட் ஆஃபு. ஸோ இதுலேயே வந்து கம்மின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 160, எம்பிசிக்கு 117 கிடைக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. பிசிக்கு 180.5, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 148.5, எஸ்சிஏக்கும் எஸ்சி, எஸ்சிஎஸ்டிக்கு ஈஸியாகவே இந்த கல்லூரியில் இடம் கிடச்சிருது, பார்த்துக்கோங்க. அடுத்து இசி ட்ரிபிளி வந்து பார்த்திங்கன்னா இது கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லோவர் சைடில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனுக்கும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுவுமே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ மெக்கானிக்கலுக்குலாம் ஈஸியாகவே கிடைக்கிற மாதிரி இருக்குது செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டில். ஸோ அதனால் கட் ஆஃப் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டியுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருக்குது. எஸ்சி, எஸ்சிஎஸ்டிக்கு ஈஸியாக கிடச்சிருதுப்பா. ஓசி, பிசி, எம்பிசிக்கு வந்து பிசிஎம் கலெக்ட் ஆகலை. ஸோ சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 180க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கிது, பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப்னு சொல்கிறத விட 2026 இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கல்லூரியை பற்றி எல்லாமே பார்த்தோம். அடுத்தது என்ன கல்லூரியை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அண்ட் இந்த கல்லூரியோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயம்
எல்லாமே நல்லாயிருக்கு. நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஃபீஸை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அதாவது அந்த அமௌண்ட் வாங்கிக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லி தரணுமோ அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது உண்மைதான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். 2ஆவது ரவுண்டில் 3ஆவது ரவுண்டில் அதிகமாக வந்து கோர்சஸ் கிடைக்குது, எடுத்துக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி நல்ல காலேஜ் தான், எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காலேஜோட ரிவ்யூ, என்ன காலேஜோட ரிவ்யூ பார்க்கலாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ட் அடுத்த காலேஜ் ரிவ்யூவோட நான் வரேன். அண்ட் நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.